கல்யாணி, எதற்கு இந்த விபரீத விளையாட்டு? இப்போதாவது பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் மட்டும்தான் பகை இருக்கிறது. நீ செய்யும் பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களும் பாகநேரிக்கு பகையாகிவிட போகிறார்கள். அண்ணா, போங்கள். ஏய் ஆதப்பா, இப்போதுதான் அவள் முகம் மலர்ந்திருக்கிறது, மீண்டும் அழ வைக்கிறாயே. அண்ணா, என்னம்மா? நம் பாகநேரிக்கும் அந்த பட்டமங்கலத்திற்கும் ஒரு தலைகையில் ஒற்றுமை இருப்பதை கவனித்தீர்களா? என்னம்மா அது? பட்டமங்கலத்தில் அண்ணன் நெருப்பு, தம்பி தண்ணீர். பாகநேரியில் தம்பி நெருப்பு, அண்ணன் தண்ணீர். கல்யாணி, படபடவென்று பற்றி எறிவதால் நெருப்பை பெரியதாகவும், அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதால் தண்ணீரை சாதாரணமானதாகவும் நினைத்து விடாதே. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் ஒரு நாள் பொங்கி எழும் காட்டாராக மாறிவிட்டால் எதிர்ப்படும் எத்தகைய அணைகளையும் அது எளிதில் உடைத்தெறிந்துவிடும். அது மட்டுமல்ல, பெரும் நெருப்பை கூட தண்ணீர் எளிதாக அணைத்துவிடும். அதை மறந்து விடாதே. சரியம்மா, நீ போய் சமையல் பணியை கவனி. வா அதப்பா. வைரமுத்தன் மிகவும் நல்லவன், இளகிய மனம் படைத்தவன். கணக்கு பிள்ளை, கூறுங்கள். ஆக இவ்வளவு நேரம் கோவிலில் தான் இருந்தீர்களா? ஆமாம், பரிவட்டம் கட்டி முடிக்கும் வரை அதே சிந்தனையாகத்தான் இருந்தது. அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்தது. அதைவிட பெரிய மகிழ்ச்சி இனிமேல் தானே நடக்க இருக்கிறது. தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? விருந்து. ஒவ்வொரு அம்பலக்காரர்களையும் தனித்தனியே கவனத்தோடு உபசரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தங்களை சரியாக கவனிக்கவில்லை என்று குறைபட்டுக் கொள்வார்கள். அதுவும் சரிதான். எல்லோரும் சமமென்று காட்டத்தானே சமபந்தி போஜனம் என்று ஏற்படுத்தியிருக்கிறார் நம் எசமான். அதனால்தான் தேவையானவற்றை வாங்குவதற்காக பொருள் குறைகிறது என்று தாங்கள் என்னை தேடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த மூட்டையில் காசுகளை எடுத்து வந்துள்ளேன். இதை பெற்றுக் கொள்ளுங்கள். போதுமான அளவிற்கு எல்லாம் வாங்கியாகிவிட்டது. இப்போது இது எதற்கு? எப்போது எந்த செலவு வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்போது நான் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம் என்று சென்று கொண்டிருப்போம். ஒருவரை ஒருவர் பிடிக்கவே முடியாது. அதனால்தான் இப்போதே தருகிறேன். எதற்கும் இதை வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்கள் சென்று உங்கள் பணியை துவங்குங்கள். ஆகட்டும். கணக்கு பிள்ளை, யார் அவன்? யாரை தேடுகிறான்? உங்களுக்கு தெரியுமா அவனை? இல்லையே, இதுவரை நானும் அவனை பார்த்ததில்லையே. அப்படியா? யாரப்பா நீ? என்ன வேண்டும்? நீ யார்? யார் நீ? ஓடாதே, நில். நில். ஓடாதே, சொல்வதை கேள். யார் நீ? நிற்க போகிறாயா இல்லையா?
எங்கு ஓடினாலும் விட மாட்டேன். நின்று விடு. ஏய், ஓடாதே, நில். நில். நில் என்கிறேன் அல்லவா? நின்று விடு. ஓடாதே. யார் இவன்? அதுதான் தெரியவில்லை. எப்படி கேட்டாலும் சொல்ல மறுக்கிறான். எதற்காக இவனை கொண்டு வந்திருக்கிறாய்? நான் கணக்கு பிள்ளையிடம் இங்குள்ள பணிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது இவன் மறைந்து நின்று பார்த்துக் கொண்டிருந்தான். முகத்தை பார்க்கும் போதே இவன் நமது பாகனேரிக்கு சம்பந்தமில்லாத புதியவன் என்று தோன்றியது. யாரப்பா நீ, இங்க என்ன செய்கிறாய் என்று கேட்டதும் சட்டென ஓடத் தொடங்கிவிட்டான். அடடா, அப்படியா செய்தான்? ஆமாம், நம் ஊர் எல்லையை தாண்டி காட்டுக்குள் போக முயற்சி செய்தான். ஆனால் வசமாக மாட்டிக்கொண்டான். அதற்கு பிறகுதான் இழுத்து வந்து இங்கே கட்டி போட்டேன். உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா? சொல்லியிருந்தால் இப்போது இருக்கும் பரபரப்பான சூழ்நிலையில் தாங்கள் வர வேண்டும் என்று அழைத்திருப்பேனா? சரியான கல்லூரி மங்கன். என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் அம்பலக்காரரிடம்தான் சொல்வேன் என்கிறான். அதனால்தான் வேறு வழி இல்லாமல் உங்களை அழைக்கும்படி நேர்ந்து விட்டது. அதனால் என்ன, பரவாயில்லை. அழைத்தது நல்லதுதான். அதனால்தான் நானே வந்து பார்க்க முடிந்தது. சரி, நானே விசாரிக்கிறேன். ஏனப்பா, இவன் சொல்வதெல்லாம் உண்மைதானா? உங்க கூட இருக்கிற ஒரு தப்பா சொல்லுவாரா? நிஜத்தை தான் சொல்றாரு. பரவாயில்லையே, இந்த அளவிற்கு எங்களை பற்றி புரிந்து வைத்திருக்கிறாயே. இப்போதாவது சொல், நீ யார்? நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேங்கிறதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லைங்க. எதுக்காக வந்திருக்கேங்கிறது தான் முக்கியம். ஓ, அதுவேற அப்படியா? போகட்டும். நீ எதற்காக இங்கு வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? சோறு வேணும். என்ன என்ன சொன்னாய்? சோறு வேணும் தாங்க சொன்னேன். இந்த ஊருக்கு பல அம்பலக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரமாதமா விருந்து நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நாமளும் அந்த இடத்துக்கு போனா நமக்கும் ஏதாவது சாப்பிட கிடைக்கும்னு தான் நான் இங்க வந்தேன். இவர் என்னமோ என்ன பார்த்த உடனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மள ஏதாவது பண்ணிட போறாரோன்னு தான் நான் ஓடினேன். எப்படியோ என்ன திருடனை பிடிக்கிற மாதிரி துரத்தி பிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. அடப்பாவி, சோறு வேண்டும் என்பதற்காகவா என்னை இப்படி துரத்தும்படி செய்தாய்? போகட்டும். அம்பலக்காரர்களுக்கு விருந்து பரிமாறியவுடன் இவனையும் அமர வைத்து உணவளித்து விடலாம். சரி அம்பலம். அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள். நீ வேண்டிய அளவு உணவு அருந்தலாம். மேகநாதா, அம்பலம், வா போகலாம். கொஞ்சம் நில்லுங்க. வெறும்னே சோறு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா எப்படி? நான் எப்படி சும்மா உட்காந்து சாப்பிடுவேன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு தமிழன் இல்லையா, உழைப்பாளியாச்சே. எந்த வேலையும் செய்யாம எப்படி சாப்பிடுவேன்? அதனால எனக்கு வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க. அந்த வேலையை செஞ்சுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு போறேன். பலே, உன் தன்மான உணர்ச்சியை பாராட்டுகிறேன். உழைப்பின் பயனாகத்தான் உணவை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயே, இதுதான் உயர்ந்த பண்பு. மேகநாதா, இவனுக்கு என்ன வேலை தருவது? கோவிலில் ஏதாவது வேலை தரலாம் என்றால் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடந்துவிட்டது. நம் வீட்டில் உள்ள பணிகளுக்கெல்லாம் போதுமான ஆட்களை நியமித்தாகிவிட்டது. அதுதான் சரி. சமையல் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு நிறைய பேருக்கு வேலை இருக்கிறது. மேகநாதா, சொல்லுங்கள் பெரியம்பலம். இவனை
அம்பலக்காரர்களுக்கு உணவு சமைக்கும் சமையற் கூடத்திற்கு அழைத்துச் செல். இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி நான் சொன்னேன் என்று சொல். அந்த வேலையை செய்துவிட்டு உணவருந்தி விட்டு போகட்டும். ரொம்ப நன்றிங்க. என்னடா செய்யற? வெண்டைக்காய் நறுக்கிட்டு இருக்குங்க. எதுக்கு நறுக்கிற? பொரியலுக்குங்க. பொரியலுக்கா? இத வச்சு நான் பொரியல் பண்ண முடியாது. சாறு தான் புழிய முடியும். எவன்டா உன்னை வேலைக்கு சேர்த்தது? நீங்க தானே வேலைக்கு சேர்த்தீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். உடனே எதிர்த்து பேசுறதா? நேத்து கூட பேசாம சும்மா உட்காந்துருந்தேன். கையா வாயை திறக்க மாட்டேங்கிறேன்னு திட்டினீங்க. சரி, நான் அப்படியும் பேசுவேன் இப்படியும் பேசுவேன். 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? குழப்பாதீங்க, வேலைய பாருங்க. எப்பா பேசிக்கிட்டு இங்க வா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் சமயக்காரன், இவ சமயக்காரி. அப்ப நான் யாரு? நீங்க சமயக்காரன் தான். ஒரு நிகழ்ச்சிக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சமயக்காரன் போறாதா? நீ நிகழ்ச்சிக்கு சமைக்க வந்த சமயக்காரன். நான் அந்த நிகழ்ச்சியை நடத்துற அம்பலக்காரருக்கே சமயக்காரன். அப்படியா? என்ன அப்படியா? அம்பலத்துக்கு சமைக்கிற ஆளுன்னு சொல்றோம், ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? அதானே. யோ, அம்பலத்துக்கு தாயா மரியாதை கொடுக்கணும். அம்பலத்துக்கு சமைக்கிற ஆளுக்குமா மரியாதை கொடுப்பாங்க? சரி சரி, உன் மரியாதை எல்லாம் ஒண்ணு வேணாம். ஒரு 10 பேர் எங்க கூட அனுப்பு. என்னது? 10 பேரை உங்க கூட ஆள் அனுப்புறதா? யோ, நான் என்ன வேலைக்கு ஆள் அனுப்புறவன் நினைச்சியா? அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஆள் வேணும். எதுக்கு ஆள் வேணும்? சமைக்கிறதுக்கு தான். சமைக்கிறதுக்கா? நான் மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் யாரு தெரியுமா? இந்த 8பட்டி ஊர்ல சமயக்காரன் மூக்கையன்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாது. என்னை விட பெரிய சமையல்காரன் இந்த சுத்துப்பட்டு கிராமத்துல எவனுமே கிடையாது, தெரியும்ல? நீங்க என்ன 4 பேர் 5 பேருக்கு சமைப்பீங்களா? ஆனா இந்த மூக்கையன் இந்த 8பட்டி ஊர்ல எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்தாலும் ஐயா தான் சமையல். என்கிட்டயே வந்து சமையலை பத்தி நீங்க பேசுறீங்களா? இத பாரு, ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உன்னை கூப்பிட்டு இருக்கிறது ஊர் மக்கள் சாப்பிடுற சாப்பாடு சமைக்கிறதுக்கு தான். அப்படியா? இல்லையே, பல அம்பலக்காரங்க விழாவுக்கு வராங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கணும் தானே என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காகத்தானே என்ன நியமிச்சாங்க. நீ அவங்களுக்கு சேர்த்து தான் சமைக்கிற, நான் இல்லன்னே சொல்லல. ஆனா அம்பலக்காரங்களுக்குன்னு ஒரு சிறப்பான உணவு இருக்குல்ல, அதத்தான் நாங்க சமைக்க போறோம். ஏன்னா அம்பலக்காரங்களோட சுவை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. அது எப்படி? எல்லா வகையான சாப்பாட்டையும் நான் சமைக்கும் போது இவங்க மட்டும் தனியா வந்து உணவு செய்வாங்களாம். அதெல்லாம் முடியாது. இது யாரோட ஆணை தெரியுமா? யாரோட ஆணை? எங்க சின்ன எஜமானி அம்மா. சின்ன எஜமானி அம்மாவா? சின்ன எஜமானி அம்மாவை தெரியாமலேயே வேலைக்கு வந்துட்டியா? இந்த பாகனேரி அம்பலக்காரர் விஜயபாஸ்கர சேதுபதி ஐயாவுக்கு வாரிசு எத்தனைன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிஞ்சது பெரிய அம்பலமான வாளுக்கு வேலி ஐயாவும் அவருடைய தம்பி கருத்தாதப்பனும் தான். யோ, அவங்க 2 பேருக்கும் ஒரு அன்பான தங்கச்சி இருக்கு. அவங்க பேரு கல்யாணி. அப்படியா? என்ன அப்படியா? இது கூட தெரியாம இவ்வளவு பேச்சு பேசுற? அவங்க தான் எங்களை சமைக்க சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களும் எங்களோட சேர்ந்து சமைக்க போறாங்க. என்ன? அவங்களும் சமைக்க போறாங்களா? ஆமா, அதோ பாரு, அவங்களே அங்க நிக்கிறாங்க. அவங்கதான் எங்க சின்ன எஜமானி அம்மா. போ. சின்ன எஜமானி அம்மாக்கு வணக்கம்மா. என்ன சமையல் பணியெல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? நல்லா போயிட்டு இருக்கு சின்னம்மா. சரி சரி, இது அம்பலக்காரர்களுக்காக செய்யப்படும் உணவு. இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாமல் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன புரிகிறதா? நீங்க கவலையே படாதீங்க சின்னம்மா. நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். அம்பலக்காரர்களுக்கென்று சில உணவு வகைகளை நானே செய்ய போகிறேன். தாராளமா செய்யுங்க சின்னம்மா. உங்க கைவண்ணம் தான் ஊரே பேசுதே. ஏயா, இப்பதான் சின்னம்மா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னா இப்ப கைவண்ணத்தை பத்தி பேசுற? யோ, இருந்தாலும் அம்மா முகத்தை பார்த்தாலே தெரியுதியா நல்லா சமைப்பாங்கன்னு. என்ன பாக்குறப்ப நீ நல்லா சாப்பிடுவேன்னு தோணுது. உன்னை பார்த்தா கூட தான் அப்படி தோணுது. சரி சரி, மேலும் மேலும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். மூக்கையா, விருந்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் செய்துவிடு. காடையும் கௌதாரியும் என்னென்ன வேண்டும் என்று ஒரு பட்டியல் தருவார்கள். அதன்படி அதை நீ அவர்களிடம் கொடுத்து விடு. இன்னும் சிறிது நேரத்தில் நான் சமையல் பணியை துவங்க வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடறேன் சின்னம்மா. சரி சரி, காடை அம்மா என்னென்ன வேண்டும் என்று
மூக்கையனிடம் கேட்டு பெற்று கொண்டு வா. கௌதாரி, நீ என்னோடு வா. மூக்கையா உள்ள வாயா, என்னென்ன வேணும்னு சொல்றேன். அடக்கொடுமைய சரிதான், அம்பலக்காரர் கூட என்ன இப்படி அதிகாரம் பண்ணல. ஆனா அம்பலக்காரர்கிட்ட வேலை பார்க்கற இந்த பையன் என்ன இப்படி அதிகாரம் பண்றானே. இன்னைக்கு இந்த சமையல் கூடத்துல என்னென்ன நடக்க போகுதோ. மூக்கையா வா. வணக்கம் ஐயா. மூக்கையா, இவனை உனக்கு துணையாக வேலைக்கு வைத்துக் கொள். என்னையா, என்னங்க ஆச்சு இன்னைக்கு? இப்பதான் ஒருத்த வந்து 10 பேரு வேலைக்கு வேணும்னு சொல்லிட்டு போறான். நீங்க என்னன்னா எவனையோ கூட்டிட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கன்னு சொல்றீங்க. நாங்க சமையல் வேலை செய்யறதா என்னங்கய்யா? மூக்கையா, உனக்கு என்ன வேலை கொடுக்க சொன்னால் கொடு, இது அம்பலத்தின் ஆணை. ஆமாங்க ஐயா, இப்பதான் அம்பலத்தோட தங்கச்சி வந்து ஆணையிட்டு போனாங்க. நீங்க இப்ப எவனையோ கூட்டிட்டு வந்து அம்பலத்தோட ஆணைன்னு சொல்றீங்க. மூக்கையா, என்ன சொல்கிறாய்? அட அத விடுங்கய்யா. சரிங்கய்யா, இப்ப என்னய்யா பண்ணணும்? ஆமா, யார் இவன்? எதுக்கு வந்திருக்கான்? சாப்பிட வந்திருக்கிறான். சாப்பிட வந்தா பந்தியில போய் உட்கார வேண்டியதானே? சமையல் கூடத்துக்கு ஏன் வரணும்? இவன் சமைத்து விட்டுத்தான் சாப்பிடுவானாம். அவனே சமைச்சு அவனே சாப்பிடுவானா? அப்படி இல்லை மூக்கையா, ஏதாவது ஒரு வேலை செய்துவிட்டு அதற்கு பிரதிபலனாகத்தான் ஏதாவது சாப்பிடுவானாம். ஓ, அவ்வளவு ரோஷமானவனா? ஏயா, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, வேற எங்கேயாவது போய் பந்தல் கட்டுற வேலை, தண்ணி எடுக்கிற வேலை, அது இதுன்னு எத்தனை வேலை இருக்கு. அங்க எங்கேயாவது போயிருக்க கூடாதா? என்னங்கய்யா, இவனை வேற எங்கேயாவது கூட்டு போகாம இங்க கூட்டு வந்துட்டீங்களே. அம்பலக்காரர் தான் இவனை இங்கே கொண்டு வந்து விடும்படி சொல்லி இருக்கிறார். அதையும் அம்பலம் தான் சொன்னாரா? ஆமாம், இவனை நீ வேலைக்கு வைத்துக் கொள், நான் வருகிறேன். சரிங்கய்யா. ஏம்பா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சொல்ற வேலையே செய்ய தெரியும். அட, என்ன சொன்னா செய்வ? கலக்க சொன்னா நல்லா கலக்குவேன். எதை கலக்குவ? எதை கலக்க சொல்றீங்களோ அதைத்தான் கலக்குவேன். ஆமாமா, சமையல் வேலைனாலே கலக்கிற வேலை தானே. ஆனா இதுல நீ என்ன செய்ய போறியோ? இந்த பாரு, கலக்கிறேன்னு சொல்லி ஏடா கூடமா ஏதாவது கலக்கி என் வயித்த கலக்கிட போற. உள்ள போ, உள்ள போ, போய் ஏதாவது வேலையை பாரு, போ போ. எல்லாம் என் தலையெழுத்து. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேனே தெரியல. எல்லாம் ஏருக்கு மாறாவே நடக்குது. கடவுளே, அம்பலக்காரர் சமையல் எப்படி வர போகுதோ? ஏம்பா, வேலைய பாருங்கப்பா. கலக்கு, நல்லா கலக்கு.